Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 7.5 இருந்து sum number 1 பார்க்க போகிறோம். The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm. இப்போ curved surface area of the right circular cone கேட்டிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான ஆன்சர் எதிர்பார்க்குறாங்கன்னு இந்த கொஸ்டினில் நமக்கு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு தடவைக்கு 2 முறை, அதாவது இந்த உயரம் உள்ள இந்த அடி விட்டம் உள்ள அப்படின்னு அர்த்தம். ஒரு கோனுக்கு 15 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது, பேஸ் டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர் இருக்குது, அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், CSA ஆஃப் கோன் πRL ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா. இப்போ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர். பேஸ் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 16/2, அதாவது 8 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நமக்கு எல் தெரியணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும்னா எல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர், விச் இஸ் h ஸ்கொயரோட வேல்யூ 15 ஸ்கொயர் அண்ட் r ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயர் இல்லையா. இப்போ 15 ஸ்கொயர்னுடைய எக்ஸ்பான்ஷன் 225, 8 ஸ்கொயர் 64. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 17 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பையில் இருக்கிறதுனால அந்த 22/7 போடாமல் மீது உள்ள வேல்யூ மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ பை, ஆரோடைய வேல்யூ 8, எல்லோட வேல்யூ 17. ஓகே, 17 × 8 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் 4. இதான் ஆன்சர். இருக்குது எல்லா விஷயத்தையுமே நம்ம கவனிக்கணும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.